ஏறி உட்காருங்க. அந்த பக்கம் ஏறுமா. போ உட்காரு. உள்ள போய் உட்காரு. வா உள்ள வா. செருப்பை கீழே போட்டு ஏறு. செருப்பை கீழே போட்டு மேலே வா. என்னது इनकी फाइनल 10 स्पोर्ट्स में मेरे यहाँ देख ऐसा ऊपर देखे तो वहाँ आसमान दिखते ओ இங்கே மூணு மாதிரி தெரியுது. உன் மூணு பேருக்கு நல்லா இருக்காமா இடம் படுக்க? கோயம்புத்தூர் போலாமா? மாடி மாடி सनरूफ आया சன்ரூஃப் மாதிரி இருக்கு. रात के टाइम में मजा आता வேற லெவல் என்ஜாய் இன்னைக்கு உங்களுக்கு. போங்க. என்னடா உட்காந்துருக்க? படுறா நீனு. படுறா स्पोर्ट्स में போங்க. ஸ்போர்ட்ஸ் மோட்லலாம் போட்டால் அப்புறம் மேலே பறந்துடும் வண்டி. டேக் ஆஃப் ஆயிடும். मजा आ रहा है. ஈமானோட ஃபேவரட் பிளேஸ் சொன்னால இந்த மாதிரி படுத்துருவாங்க. அவ்வளோதான். ஈமான் வந்து ஒரு ஆள் தூங்குறான் தான் இங்கே தூங்குவான். ஹாய், வெல்கம் டு BMW ஃபேமிலி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாயாஜாலம் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இதில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ இந்த டிக்கி இவ்வளோ ஹைட்டாக இருக்குல்ல, இது வரைக்கும் ஒரு பாக்ஸு கிடைக்கும். அந்த பாக்ஸுக்கு வந்து 8000 இந்த ஃபுல்லாக வரும். அதுக்கு இதோட அக்சசரிஸ் அது வந்து 8000 ருபீஸ். அது போட்டால் என்ன ஆகும்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் யாரும் வாட்ச் பண்ணிங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் ரெகுலராக நாங்கள் போகிற வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கரிஷ்மா, இப்போ இந்த பார்சல்ட்டு கழட்டிட்டியா? அதை தூக்கிட்டு வெளியே வந்துடு. அங்கே வச்சுட்டோம். அந்த பாக்ஸை வந்து மாட்டுறதுக்கு ட்ரை பண்ணோம், முடியல. இது சின்னதாக இருக்குது, நம்ம வண்டி கொஞ்சம் பெருசாக இருக்குது. மாட்டினாலும் செட் ஆகலை அது, அதனால் வேண்டாம் பாக்ஸு. இப்போது சீட்டு டவுன் பண்ணு கரிஷ்மா. அது அப்புறம் எடு. சீட்டு டவுன் பண்ணு. அதை சைடில் சைட் பெல்ட் மாதிரி சைடில் பண்ணிடு. இப்போ இந்த பட்டனை மேலே இழு. தள்ளு சீட்டை தள்ளு. அந்த ஒரு சீட்டமாக தள்ளு. ஃபுல்லாக போட்டோம். போயிருச்சா? அதே மாதிரி இந்த சீட்டையும் ஓகே. அதையும் ஃபுல்லாக கீழே தள்ளு. அந்த பக்கம் போ. கதை திறந்து ஃபுல்லாக கீழே போட்டோம். ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து அந்த எக்ஸசைஸ் டப்பா வந்து இது வரைக்கும் வருமா. ஸோ அப்போ நமக்கு ஃபுல்லாக பெட்டு மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இதில் கிடைக்கும். இதை நாங்கள் வந்து ரெடிமேடாக இப்போ வந்து மேக் பண்ண போகிறோம். நாங்களாம் அந்த மேனுவலாக வந்து இந்த பாக்ஸ் வாங்க 8000 போகும்ல, அது இல்லாமல் சிம்பிளாக ஒரு இது பெட்டை போட்டு குழந்தைங்கள படுக்க வச்சுட்டு இன்றைக்கி டூர் கூட்டு போகிறோம். இன்றைக்கி வந்து நபா, மெஹக்கு, இமான் 3 பேரும் படுத்துக்கிட்டு தான் எங்களோட ட்ராவல் பண்ண போகிறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி வேலையை ரெடி பண்ணுவோமாம்மா கரிஷ்மா? இதெல்லாம் தூக்கிடும் முதல்ல. రోడ్ సైడ్ చండేద అంకల్ టైట్ కాలు మల్తు పండేరు పుల్లయ్యాను వాడడు యాను పోదుతుయే బూరుదిత్తెర్ తోడుడు జోరుడు యాను కోడే ಎರಡ పంట పర్పినాండ పర్లే పరుడు మాత్రం వంతే అంచి తూనగ పుగ్గదంకల్ దూరుడు తెల్తొందు పండేరు ఐగరెడ్డు బూరుడు పుగ్గదంకల్ నా పుగ్గ లూజు ఉండుగే చండేదంకల్ గుంజి పీసు ఉండుగే మైంద పన్నెన విషయ దాదా పన్పున్నా మైంద పన్నెన ముగుడు మీసే ఉండుగే அது ஆனக உஜ்வால நினைக்கோ. இப்போ ஓப்பன் பண்ணி இந்த பக்கம் உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்படி ஓப்பன் பண்ணி அவங்க செருப்பு அப்படி கீழே வச்சுட்டு அப்படி மேலே ஏறி படுத்தாங்கன்னு வச்சுங்களேன், வேறு லெவலில் இருக்க போது. வரட்டும், இன்றைக்கி ஒரு என்ஜாயான ரைடு பண்ண போகிறோம், டூர் பண்ண போகிறோம். ரெடியாக கரிஷ்மா? அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். குழந்தைங்களாம் வந்துட்டாங்க. இமானே வந்துட்டாங்க. நபா வந்துருச்சு, மேக் வந்துருச்சு. கரிஷ்மா என்ன எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கா? என்னது அது? மைசூர் பாக்கா? மைசூர் பார்க் இல்லை, பாக்கு. சாப்பிடுங்க. காற்று மேலே, காற்று கீழே, காற்று மேலே. சரி போகலாமா? ஒரு ரைடு போயிட்டு வருவோமா? ஒரு அமேசிங்கான ரைடு போக போகிறோம் இன்றைக்கி. சர்ப்ரைஸ் ரைடு இருக்குது இன்றைக்கி. வாங்க. ஆமாம், ஸ்போர்ட்ஸ் மோட்டில் போவோமா இன்றைக்கி? வாங்க எல்லாரும் இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் மோட்டில் போவோமா? பாருங்க, திங்கிறத பாருங்க. பக்கி செருப்பு. ஓகே. காசு கீழே, காசு சைடில்.
உட்காருங்க, அந்த பக்கம் உட்காருங்க, ஏறி உட்காருங்க, அந்த பக்கம் ஏறுமா, போ உட்காரு. உள்ள போய் உட்காரு. வா உள்ள வா, செருப்பை கீழே போட்டு ஏறு. செருப்பை கீழே போட்டு மேலே வா. ஏறுங்க. செருப்பு உள்ள வச்சுட்டு அப்படியே வந்து படுங்க. இன்னைக்கு படுத்துக்கிட்டே போக போகிறீங்க நீங்கள். அதுதான் நம்ம வண்டிமா. நம்ம வண்டி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கு நீ? லாங் டூர் நீங்கள் படுத்துக்கிட்டே போகலாம். கீழே லக்கேஜ் வச்சுக்கலாம், லக்கேஜுக்கு மேலே பெட்டு போட்டு படுத்து தூங்கிட்டே போகலாம். எவ்வளோ தூரம் வேணால் போகலாம், எத்தனை நாள் வேணாலும் போகலாம். ஏறு மேற்கு ஏறு. அதுதான் நான் சொன்னேன்ல அப்போதையே போடாதுன்னு. சொல்லும் போது கேட்கணும். போ. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? உட்கார படுத்துக்கலாமா? அழகா நச்சுன்னு படுத்துக்கிட்டே போகலாமா? படு. இமான் படுறான். சவாஸ். நபா உள்ளக்கு வாமா. நபா வந்து செருப்பை ஷூ கழட்டிட்டு வரலாம். நபாவும் உள்ளே வந்துருச்சா? நபா படு. இமான் படு. இமான் நடுவில், நபா சைடில். நபா அந்த சைடில், இமான் நடுவில் வா. இமான் சென்டர். மேற்கு இந்த பக்கம் ஏறி உட்காந்து ஏசி போட்டுங்கம்மா. போகலாமா? பாருங்கள் பின்னாடி பிள்ளைங்களை காட்டுப்பா, எவ்வளோ அழகாக படுத்துக்கிட்டு வருதுங்க பாருங்கள். இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வெளியே போகிறோம். இமான் ஸ்போர்ட்ஸ் மோடில் போவா. ஷபாஸ். இன்னைக்கு ஃபைனல் ஸ்போர்ட்ஸ் மோட்ல போறோம். என்னது? இன்னைக்கு ஃபைனல் दा स्पोर्ट्स मोड. इवन यहाँ ले ऐसा ऊपर देखे तो वहाँ आसमान दिखते. ओ இங்கே மூணு மாதிரி தெரியுது. மூணு பேருக்கு நல்லா இருக்காமா இடம் படுக்க? கோயம்புத்தூர் போலாமா? போலாம். நல்லா படுத்து தூங்கிட்டு வருவாங்க பக்கிங்க. வேணவே இல்ல எங்க போன ரெஸ்ட் எல்லாம் பண்ணல அல்ல? ஆமாம், அவங்க ரெண்டு பேரும் அப்படி படுத்துருவாங்க. நம்ம சீட் அப்படியே சாய வச்சு படுத்துக்கலாம். பட்டன் இருக்கு இங்கே. एसी வருதா கீழே? ஆரே பட்டன் நபா वो आते ஏசி கூலிங் வருதா? ஆமா. ஏசி வச்சிட்டீங்களா? ரெடி? சூப்பர். காசு மேல, காத்து கீழே, காத்து சைடுல, காத்து ரைட்ல. வாவ். மாடி கதி சாயனவே सनरूफ आया. சன்ரூஃப் மாதிரி இருக்கு. रात के टाइम में मजा आता வேற லெவல் என்ஜாய் இன்னைக்கு உங்களுக்கு. போங்க. சூப்பர். அந்த காரில் இந்த மாதிரி படுக்க முடியாது கொட்டில், அதனால தான். ऊपर देखे तो लाइन दिखते हैं ना अंदर से पकड़ नहीं रहे. அது ஒரு இது वो क्या बोलते हैं उसका सेल्फ है ना स्टैंड वो एक लिंग ना 8 அது 8000 ரூபாய் அந்த ஸ்டாண்டு. कौन सा? அது வந்து லக்கேஜ் வைக்க முடியாது. அப்புறம் இதுனா கீழே லக்கேஜ் வச்சுட்டு மேலே பெட்டு போட்டுக்கலாம். அது வாங்கினீங்கன்னா லக்கேஜ் வைக்க முடியாதுல்ல. कितना मजा आ रहा है. எப்படிமா இருக்கு? मन तक्के बराबर रखने दे. उठ. நல்லா வச்சு தூங்க வைப்போம். वाह. இமான் சோரே என்ஜாய் பண்ணல பின்னாடி. सोना ईमान. அதவா இமான் பாருங்க. நல்ல இடம் இருக்கா? இவன் நல்லா தூங்குங்கப்பா. அங்க பின்னாடி இது இல்லல நல்ல பெட்ஷீட் இல்ல. பெட்ஷீட் இதெல்லாம் போடு. எங்க வேணாலும் தூங்கு. இந்த மாதிரியான ஒரு அனுபவத்துக்காண்டி தான் இந்த வண்டி நமக்கு. இது ஒரு ஃபியூச்சர்ஸ் இன்னும் நிறையா இருக்குது. ஒன் பை ஒன்னாக நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். ஆனால் முக்கியமான ஃபீச்சர்ஸ் இது. லாங் டிரைவுக்கு நல்லா இருக்கும். குழந்தைங்களும் நாங்கள் படுத்துருவோம். நாங்களும் இந்த சீட்டை அப்படியே படுக்க போட்டு நாங்களும் படுத்துருவோம். ஒரு ரூம் வாங்கணும் தேவை கிடையாதுல்ல கரிஷ்மா? ஒரு பெட்ரோல் பம்பில் போயிட்டு படுத்து தூங்கிடலாம்ல. ரூம் வாங்க தேவையில்லை. எமர்ஜென்சிக்கு எதுக்கு போட்டு ரூம் வாங்கிட்டு அழகாக படுத்து தூங்கிருங்க குழந்தைங்க. பெட்ஷீட்டு இப்போ எங்கே போகிறது? குழந்தைங்க படுக்குதுல ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். அந்த ஃபீல் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேளு. எப்படிமா இருக்குடா? சூப்பர். என்னடா ஏதாச்சும் ஆடுதா? வண்டி குலுங்குதா? ஸ்ட்ரைட்டா இருக்கு. தொட்டியில் போட்டு ஆட்டுற மாதிரி இருக்கா? நல்லா தூக்கம் வருதா? ட்ரெயினில் போகிற மாதிரி இருக்கா? இமான் என்னடா உட்காந்துருக்க? படுறா நீனு.
ஸ்போர்ட்ஸ் மோட்லலாம் போட்டால் அப்புறம் மேலே பறந்துடும் வண்டி, டேக் ஆஃப் ஆயிடும். மஜா ரே. தமிழ்ல பேசு. நல்லா இருக்கு. என்ன ஃபீல் ஆகுது? நல்ல ஒரு லாங் டூர் போகணும்னு நினைக்கிறீங்களா? போவோம். அப்பவும் இதை தான் போட போகிறோம். கீழே படுக்கிறதுக்குலாம் எப்படி இருக்கு? பெட்டு மாதிரி இருக்கா இல்லையா? குத்துதா? பெட் மாதிரி கரெக்டாக இருக்குல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? கரிஷ்மா அக்கா வீட்டுக்கு போயிட்டு யார் இருக்காங்களான்னு பார்ப்போம். இல்லாட்டி திரும்பி வருவோம், அவ்வளோதான். எல்லாரும் பாப்பாங்க என்னடா பின்னாடி சீட்டே காணான்னு. வெளியே யாரையும் காணா, சீட்டே மேக்கு கால் எடுக்காத. बराबर है ऐसे. கரெக்டா இருக்கா? மேக் அளவு நீளமா இருக்கா? அதனால படுக்கலாம்ல, 3 பேருக்கு தாராளமாக படுக்கலாம்ல. இனிமே உங்களுக்கு கவலை இல்லைல்ல உட்காந்துக்கிட்டு வரணும், இடம் இல்லை. 4 பேர் கூட படுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. கரிஷ்மா கூட பின்னாடி போய் படுக்கலாம் இல்லை? அழகா படுத்து. நீங்க டிரைவிங் பண்ணும்போது நான் படுக்க மாட்டேன். ஆமாம், அவருக்கு இது பண்ணணும்ல, கம்பெனி கொடுக்க போறியா? எந்த கம்பெனி கொடுக்க போற? யாராச்சும் இருக்காங்களா இங்க? வண்டி இருக்கு. இல்ல அப்படியே படுத்துக்கறங்க. அக்கா வீடு, பெரிய அக்கா வீடு. யாரும் இருந்தாங்கன்னா பாக்கட்டு வந்து. வண்டி இருக்கு. படுங்க கிடி. அவங்களாம் வந்து பாக்கட்டும். கட் பண்ணிக்க. இப்போ வந்து இவங்க எல்லாத்தையுமே எலி போட்டுருவோமா? இப்போ எந்திரிங்க, ஸ்டாப் வந்துருச்சு. என்ன விட்டா ஒரேடியாக படுத்து தூக்குனீங்க? எந்திரிங்க. அப்படியே இறங்கி முன்னாடி நில்லுங்க. நில்லு. நபா அந்த பக்கம் மூலையில் போய் நில்லு. நீனும் இந்த பக்கம் வந்து நில்லு. திரும்பி நில்லு. இந்த பக்கம் திரும்பி உள்ளக்கே நில்லு. உள்ளக்கே நிற்கணும், வெளியே வரக்கூடாது. உள்ளே நில்லுங்க. அந்த பக்கம் நில்லுங்க, திரும்பி நில்லுங்க. என் பக்கம் திரும்பி நில்லுங்க. அங்கே நில்லுங்க. பாவம் காலை வச்சான். நான் இமான் நிற்கிறேன் பாரு, அந்த மாதிரி நில்லுங்க. இமான் தெரிய மாதிரி இமான் நிற்கிறான்ல, அந்த மாதிரி நிற்கணும். நில்லு. மேய்க்கணும். நீ நில்லுறியா? அப்படியே சீட்டை தூக்குங்க. எல்லாரும் சேர்ந்து தூக்குங்க. தூக்குங்க. அந்த சீட்டு தூக்குங்க. அந்த சீட்டு தூக்குங்க. தூக்கு. நில்லு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உட்காந்துங்க. இது டிக்கி. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. எப்படி இப்போ இமான் பின்னாடி போய் தூக்கிட்டா பாரு. கேமரா கொண்டா கரிஷ்மா. இங்கே பாருங்க, இமானுக்கு இங்கே ஒரு பெட் ஆயிடுச்சு. இமானோட ஃபேவரட் பிளேஸ் சொன்னால இந்த மாதிரி படுத்துருவாங்க. அவ்வளோதான். இமான் வந்து ஒரு ஆள் தூங்குறான் இங்கே தூங்குவான் க்யூட்டாக. அது 3 பேர் தூங்கணுன்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். எப்படி நம்ம காரு சூப்பர் காரா? ஓகேம்மா, இந்த வீடியோ தான் முடிச்சிடுவோங்களா? இந்த மாதிரி ஒரு நாள் நம்ம லாங் டூர் போகலாம். ஓகே, இதே மாதிரி படுத்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு போகும்போது, கோயம்புத்தூர், சென்னை போகும்போது இந்த மாதிரி போகலாம். ஓகேவா? முடிச்சிடுமா வீடியோவை? வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய் சொல்லுங்க. பாய்ங்க.